ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அடிமை மருமகள் எபிசோட் 28ஓட அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத முழுசாகவும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்திக்கு எப்படியாச்சும் முதல்ல வந்து பிரியாவை வந்து ஒரு வழி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இங்கே மங்கம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து பிரியாவை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பிரியாவை வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி அழகாகவே அவங்க அத்தைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துக்கு போனால் இப்படியே இருந்தால் அது வந்து சரிப்படாது, அதனால் நீங்கள் அவளை வந்து திருத்தத்துக்கு நீங்கள் இல்லை, அதனால் நான் வந்து அவளை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அழகாக வந்து இது புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே அனுபவிச்சாச்சு. முதல்ல எங்கள் பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து இந்த இடத்துலேருந்து தூக்கணும். ஸோ அதனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி சூப்பராக வந்து பிளான் பண்ணிட்டா. ஸோ இதுக்கு மேலே யார் வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி சூப்பராக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிளானிங் வந்துமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அத்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட டவுட்டே வராமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ இப்படி அப்போ நமக்கு தான் பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஓ இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க இல்லையா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய புருஷன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வில்லனாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இவங்க அம்மா சொல்கிறத எல்லாமே நினச்சிக்கிட்டு, தங்கச்சி சொல்கிறத எல்லாமே நினச்சிக்கிட்டு, ஸோ தன்னுடைய ஒய்ஃபு அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி மேலே எல்லா தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றா தடுக்கணும்னா முதல்ல பிரியாவை கட் பண்ணணும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாவை எப்படியெல்லாம் எந்தெந்த இதில் எல்லாமே அவங்கள வந்து தடுக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு இதுவாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல அவங்கள முடிச்சு விடணும், அப்படி போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் விஷயத்துக்கு வருவோம். சர்டிஃபிகேட்டும் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அனுப்பிச்சிருக்கிறதுனால சர்டிஃபிகேட் எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவ வேலைக்கு போகமாட்டா அப்படின்னு குடும்பத்தில் எல்லாம் நினச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் அதுதான் கிடையாது. கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. என்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய புருஷன் கூட இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஐ மீன் அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழையபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வேலைக்கு போவாங்க. நான் நினைக்கிறேன் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் மூலமே ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. முதல்ல ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடுத்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம ஆனந்தி. அப்போ அடுத்த ஒரு பிரச்சனைகள் எங்கே வரும், அது எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கிறதுனால ஆனந்தியால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் மறுபடியும் அந்த வீட்டை விட்டு துரத்துறது இல்லை வேறு ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்ம செஞ்சால் போன இடத்துல நம்மளுடைய பொண்ணுக்கும் இது மாதிரி நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இவ பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் முறியடிச்சு நம்ம ஆனந்தி மறுபடியும் அந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சண்முகத்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு ஒரு தப்பான ஒரு புரிதலோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்முகத்தையும் வீட்டோட அனுப்பிச்சிருக்காங்க. சண்முகம் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வருவான். அன்னைக்கு அவருடைய மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்ல போகிறாரு, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஸ்டர் ரிவ்யூவர் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் புது புது சீரிஸ் அண்ட் சீரிஸோட அப்டேட்டு எல்லா சேனல்லையும் வந்துட்டுருக்கு. ஒரு சிலதை மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் தான் நம்ம இந்த அடிமை மருமகள் எபிசோடுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக எந்த ஒரு எபிசோட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றத பார்த்து அந்த எபிசோடையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில எபிசோட் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கீழே மறக்காமையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எபிசோடையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு எபிசோடு இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் எபிசோடை நீங்கள் பார்க்கலான்னு நினச்சிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ரிவ்யூவை இந்த யூடியூப் சேனலில் நாம் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஆனந்தி பிரியா கிட்ட நான் உனக்கு எதுவும் நான் காப்பி கீப்பி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்ததுமே, அம்மா இவ எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டேன்றாம்மா, நீயே போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆனந்தி ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ட உடனே, என்னத்த என்ன வேணும் உங்களுக்கு காஃபி வேணுமா, இருங்க நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, என்னடா இது நம்ம கேட்டோம் தரல, உடனே அம்மா கிட்ட உடனே போய் எடுத்துகிட்டு வரேன் குடுகுடுன்னு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் கேட்டம்போது நீயே போய் போட்டுக்கோன்னு சொன்னாம்மா, இப்போ நீ கேட்ட உடனே உடனே எடுத்துகிட்டு வந்து தராங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லவும், ஏய் என்னடி என் பொண்ணுக்கு நீ ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேன்றியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க, ஆமாம் நான் போட்டு தர முடியாதுன்னு தான் சொல்லுவேன், நீயே போய் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன எனக்கு என்னுடைய முன்னாடியே சொல்கிறியா அப்படின்றாங்க. இல்ல அத்த, பிரியாவுக்கு இப்போ வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்களும் போன இடத்துல வந்து இந்த மாரி கேட்க முடியாதுல்ல. அவளுக்கு என்ன தேவையோ அவ தான் செஞ்சுக்கணும். மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அத தான் நீங்க அவங்க செஞ்சு தரணும். மாமாவுக்கு ஆஃப் சுகர், உங்களுக்கு சுகரே இல்ல. ஸோ அந்த மாரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ உட்காந்த இடத்துல எல்லாம் வேணும்னா, போற இடத்துல மறுபடியும் அது உங்களுக்கு தானே கெட்ட பேரு. அதனால தான் அத்த அவளே போய் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுல ஏதோ தப்பு இருக்கா? அப்படின்ற மாரி அவங்களே யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்குறாங்க. ஆனா அவ, உங்களோட பெரிய பொண்ணு எப்படி ஒண்ணு இது பண்ணிட்டீங்க. ஆனா உங்க சின்ன பொண்ணுகிட்ட ரொம்ப செல்லம் குடுத்துட்டீங்க. அதனாலயே அவ நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு இருக்கா. அதனால உங்களால தான் அந்த பொண்ணே கெட்டுருக்கா அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி அவங்களையே ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப தான் வந்து புரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மாமனாருக்கு. அப்ப நம்ம ஆனந்தி கரெக்டான ரூட்ல போயிட்டுருக்கா. அவ இனிமே எல்லாரையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைவா இருக்கு. அடுத்தது தம்பி சண்முகம் வந்து ஃபோன் பண்ணுறான். "என்னக்கா வேலை வேலை கிடச்சிச்சா? வேலைக்கு போயிட்டியா? இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் வந்து ஒரு உண்மைய வந்து சொல்றாங்க. "இல்லடா, நான் வேலைக்கு போலடா. இங்கேயே வேலை அதிகமா இருக்கு." அப்படின்னு வந்து "சரிக்கா." அப்படின்னு வந்து அடுத்த ஒரு இதையும் சொல்றான். "அது ஒண்ணும் இல்லக்கா. இல்ல நீ வேலைக்கு போலையா? ஒருவேளை நான் அனுப்பிச்ச டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்னால தான் உன்ன கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அதனால தான் உன்னால வேலைக்கு போ முடியலையோ?" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. "டேய் என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலடா." அப்படின்னு வந்து எனக்கு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லக்கா. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான்லக்கா. அவன் பெங்களூரு போயிட்டு வந்து வேலைக்காக இன்டர்வியூ போனான். அங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து கொரியர் பண்ண சொன்னான். கொரியர் பண்ணிட்டான். ஆனா கொரியர் வந்து அவன் கைக்கு போய் சேரவே இல்ல. அவனுக்கு வேலையும் கிடைக்கவே இல்ல. அவன் ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் ஏதோ ரீசென்ட்டா தான் அந்த சர்டிஃபிகேட்டே கிடைச்சுச்சு. நீ வேற கொரியர்ல அனுப்ப சொன்னியா? அதனால நான் என்ன பண்ணேன், டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சுட்டேன்க்கா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்ட்டு. "இல்லக்கா, நீ கொரியர்ல அனுப்பும்போது ஏதாச்சும் உனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா டாக்குமெண்ட்டையும் டூப்ளிகேட் பண்ணி நான் உனக்கு அனுப்பிச்சேன். அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "சரிடா, ரொம்ப நல்லதுடா" அப்படின்னு வந்து அவங்க நெனச்சுக்கிட்டாங்க. "இத பத்தி வேற எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த மாரி பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஒரு வேளை உன்னால வேலைக்கு போ முடியலன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்குமெண்ட் கிடைக்காம போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. அதனால தான்க்கா நான் இத இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்திக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம டாக்குமெண்ட் எரிஞ்சிருச்சோன்னு நெனச்சோம். ஆனா நம்ம கைக்கு இது கிடைக்கல. தம்பி கிட்ட தான் இருக்கு பத்திரமா. தம்பி வந்து அப்பாவோட படத்துக்கு கீழ தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்திக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்றத நீங்களே பார்க்க போறீங்க. ஆனந்தியோட இந்த புது புது வித்தைகள் எல்லாமே நீங்க எல்லாருமே இனிமே பார்க்க போறீங்க. ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் எதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே அது போல. இதுக்கப்புறம் நடக்கிற வித்தைகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேற மாரி இருக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவு ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நடக்க போகுது ஒவ்வொரு விஷயமும். ஸோ இதே மாரி டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு சீரிஸ்ல சந்திக்கலாம். பாய்.